எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். 24 வயசு ஆளு ஒரு 1½ to 2 வயசு இருக்கிற குழந்தைய வந்து ரிப்பீட்டடா ரோட்ல போட்டு அடி அடின்னு கீழே போட்டு போட்டு அடித்து அவன் வந்து சாகடிச்சிருக்கான். இது வந்து என்னென்னா, அந்த குழந்தையோட அம்மா வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிகழ்வை வந்து அவன் வந்து அரங்கேற்றியிருக்கான். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த அக்யூஸ்டு இப்போது அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னும் வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த குழந்தை பேர் வந்து ஆரவ். அவங்க அம்மா 24 வயசு. அவங்க கூட வந்து இருந்திருக்கான் அவன். அது வந்து என்னென்னா, அவங்களுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஹவுஸில் தான் இருந்திருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வீட்டோடு இருந்திருக்காங்க. மெரிட்டல் டிஸ்பியூட்னால அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து செப்பரேட் ஆகி இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு வந்து இந்த ரதி தேவியும் அவங்க அம்மா பிங்கி தேவி அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிகோதாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அதான் லீகல் ப்ரொசீடிங்ஸ் பற்றி பேசுகிறதுக்காக. ஏன்னா அவங்க செப்பரேட் ஆகிருக்காங்கல்ல, அதை லீகலாக டிவோர்ஸ் வாங்கணும்ல, அதுக்காக போயிருக்காங்க. அட்வொகேட்டுக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஈவினிங் வந்து கிடச்சிருந்தனால அது வரைக்கும் வந்து அவங்க பிங்கி அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பத்தக் அப்படிங்கிறவன் வந்து விராஜ் அவனுடைய பேர். அவன் வந்து அங்கே க்ராசரி ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அவன் வந்து இவங்களுடைய கசின் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரதி தேவி அவங்களுடைய ரிலேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரதி தேவியோட ஹஸ்பண்டுக்கு அந்த ஆள் வந்து கசின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இவன் ரொம்ப வந்து ஆர்வம் காட்டியிருக்கான். அதில் வந்து நிறைய வந்து க்ளோஸாக இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி டைமில் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பத்தக் வந்து அந்த ரதி தேவிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அவங்க ரிப்பீட்டடாக வந்து ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பத்தக் வந்து அவங்க போயிருந்தாங்கல்ல அட்வொகேட் பார்க்குறதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கேயும் போய் ரதி தேவிகிட்ட போய் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப வந்து ப்ரெஷரும் பண்ணியிருக்கான். அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து சொல்லி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அந்த பிங்கி தேவியும் ரதி தேவி அவங்க 2 பேருமே அதை ரெஃப்யூஸ் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்கான்னா, அலிஜிடாக அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு ட்ராஃபி வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னும் சொல்லப்படுது. 2:30 மணி அளவில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த குழந்தைய அவன் வீட்டு முன்னாடி அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து ரிப்பீட்டடாக அந்த குழந்தைய வந்து போட்டு போட்டு மேலேருந்து கீழே தூக்கி வீசியிருக்கான். கிட்ட வந்து 7-8 தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இதை வந்து பார்த்து போலீஸ் வந்து அதிர்ந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அவன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த குழந்தைய அப்படியே வந்து விட்டுட்டு அவன் ஓடியிருக்கான். அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இவங்க வந்து குழந்தைய காணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துருக்காங்க. அவங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த குழந்தை அந்த கேட்டுக்கிட்ட வந்து இறந்த நிலையில் கிடந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அந்த ரதி தேவியை மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்த குழந்தை ஒரு அப்ஸ்டக்கலாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அக்ரஸிவ் மூடில் இருந்து அந்த குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் அதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு 4 டீம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்ட உடனே அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. களத்தில் அவன் வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அந்த டைமில் வந்து அவன் வந்து பண்ணும்போது அவங்க வந்து காலில் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, போலீஸ் அவனை ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அவங்கள போலீஸை ஷூட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கான். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து சுட்டுட்டாங்க. அதுக்குள்ளே தப்பிக்க பார்த்துருக்கான். அதுக்குள்ளே இவங்க வந்து சுட்டுட்டாங்க. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே காலில் வந்து குண்டடிப்பட்டிருக்கு அவனுக்கு. வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து அண்டர் வேல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போது அந்த ரதி தேவி அவங்க வந்து
லீகலாக அவங்க செப்பரேட் ஆனதுக்கப்புறம் அவங்களா விருப்பப்பட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வேறு விஷயம். இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பெரிய குற்றம். அந்த குழந்த பாவம் ரொம்ப சித்திரவதைப்பட்டு தான் அதுவும் இறந்துருக்கு. இந்த ஒரு நாய் பூனை அதெல்லாம் கூட அதுங்க கூட தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா அதுங்க அவ்வளோ ஆபத்து வருதுன்னா அதுங்களை முதல்ல காப்பாற்றும். இப்போ தான் அந்த இதில் கூட அந்த மாதிரி ஆச்சு. கேரளாவில் கூட அவங்க அம்மாவே அவங்களுடைய இல்லீகல் அஃபேர் இருக்கிற அவங்களோட அந்த குழந்தைய 1.5 வயசு குழந்தைய ரொம்ப கொடூரமாக சாகடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் நிகழாமல் இருக்கிறதுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கணும். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே தண்டனைகள் குறையும். அடுத்தது இந்த மாதிரி யாருமே பண்ணணும்னு யோசிக்க கூட கூடாது. குழந்தைகளை நம்மளும் கொஞ்சம் நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்கணும். நம்ம என்ன தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் யார் எப்படி மைண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இறந்த அந்த குழந்தையுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.